பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்மளுடைய வீடியோக்களில் ஒரு பிரச்சனையை எடுத்து நம்ம பேசுவோம். அந்த பிரச்சனைக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, அதற்கு எதிராக நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமூகத்துக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அப்படி தீங்கு தரக்கூடிய அந்த பிரச்சனையை இந்த சமூகத்திலிருந்து வேறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். முதலாவதா, நம்ம தமிழகத்துல கடந்த சில வருடங்களா போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த எண்ணிக்கையில பெரும்பாலானோர், அதாவது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே நிலைமை இன்னும் 2-3 வருடங்களுக்கு நீடித்தது அப்படின்னா தமிழகம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போகும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் மூலமா சொல்லப்படுது. முக்கியமா இந்த போதைப் பொருட்கள் குறித்து கருத்து சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் உபயோகப்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னா, அடுத்த பஞ்சாபா தமிழ்நாடு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல விவசாயத்திற்கும் கடினமான உழைப்புக்கும் பெயர் போன பஞ்சாப் மாநிலம் இன்னைக்கு போதைப் பொருளின் கூடாரமாக மாறியது எப்படி, அதனால பஞ்சாப் மாநிலமும் பஞ்சாபிகளும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த போதைப் பொருட்கள் பஞ்சாபுக்கு எப்படி வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கூட பஞ்சாப் மாநிலம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லை கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டருக்கு மேல பாகிஸ்தான் கூட அந்த பார்டரை பஞ்சாப் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்டர் மூலமா தான் உலக அளவிலேயே அதிகமாக ஓபியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பகுதியிலிருந்து, அதாவது கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த பகுதிகளில் தான் ஓபியம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அங்க இருந்து இந்த பாகிஸ்தான் பார்டர் வழியா பஞ்சாபுக்கு இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லூதியானா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிக அளவில் இருக்கு. பஞ்சாபினுடைய இன்சர்ஜென்சி பீரியடான 1984 இருந்து 1993 வரைக்கும் இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம ஊர்ல எப்படி உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தி வேலை பார்க்கறவங்க அந்த உடல் வலியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிக்கர் கன்சியூம் பண்றாங்களோ, அதே மாதிரி பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் அந்த 1980-90 காலகட்டங்களில் தங்களுடைய உடல் வலியை போக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த போதைப் பொருட்களை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் கிட்ட போகுது, அப்படியே அந்த சமூகத்துல பரவுது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 1990க்கு பிறகு ஹெராயின், பாப்பி ஹஸ்க் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அப்படியே 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 காலகட்டங்களில் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய பயன்பாடுகள் அதிகரிக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சூலில் பயன்படுத்துறது, அதே மாதிரி டேப்லெட்டு, பில்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்துறது, இன்ஜெக்ஷன் மூலமா போதைப் பொருட்களை தங்களோட உடம்புல ஏற்றிக்கிறது அப்படின்னு நிறைய ஃபார்ம்ல இந்த போதைப் பொருட்கள் பஞ்சாபுக்குள்ள நுழையுது. இதனால போதைப் பொருட்களுடைய அக்சசபிலிட்டி அதிகரிச்சுக்கிட்டே வருது. 2010 காலகட்டங்களில் 3 பஞ்சாபி இளைஞர்கள்ல 2 பேரு போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்களா மாறுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியாவிலேயே அதிக அளவு ட்ரக் யூசேஜ், அதாவது ட்ரக் கிரைம்ஸ் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாபா தான் இருக்கு. இதற்கிடையில 2000 இருந்து 2020 இந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த 20 வருடங்கள்ல பஞ்சாப்ல இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸோட ஆதிக்கம் அதிகரிக்குது. அவங்களுமே தங்களுடைய பாடல்கள்ல இந்த போதைப் பொருட்களை பத்தி அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. அதை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பாடல் வரிகள்ல போடுறாங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் இளைஞர்களை போதைப் பொருட்களை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு கருவியா மாறுது. இதனால எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை பஞ்சாப் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் அழிவின் விளிம்பில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுல முதலாவதா பாதிப்பை சந்திச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துறை. ஒரு காலகட்டத்தில் பஞ்சாபை இந்தியாவினுடைய பிரெட் பாஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசுமை புரட்சியை வெற்றிகரமா செயல்படுத்திய ஒரு மாநிலம் எது அப்படின்னா அது பஞ்சாப் தான். இந்தியாவினுடைய மொத்த கோதுமை உற்பத்தியில 50% பஞ்சாப்ல இருந்து தான் வந்துகிட்டு இருந்தது. அதே போல அரிசி உற்பத்தி, நெல் உற்பத்தியில 40% பஞ்சாப்ல இருந்து தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பஞ்சாப்ல விவசாயம் அப்படிங்கிறது மிகவும் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 70 லட்சம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்காங்க. அதனால விவசாய தொழில் செய்யறதுக்கு யாருமே முன் வரல. இதனால உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து விவசாய தொழில் செய்யக்கூடிய கூலி ஆட்கள் பஞ்சாபுக்கு வரவழைக்கப்படுறாங்க. இதை பார்க்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அந்த பூர்வ குடிகள், நமக்கு பிறகு யார் இந்த விவசாயத்தை கையில் எடுப்பா, நம்ம பஞ்சாபி இளைஞர்கள் இப்படி போதைக்கு அடிமையாகி கிடக்காங்களே, நம்ம ஊர்ல விவசாயம் பண்றதுக்கு வேறு ஒரு மாநிலத்திலிருந்து ஆட்கள் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போதைக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கும் இளைஞர்களை
போதையின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாப் மாநில அரசு ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யுது. இப்படி போதைக்கு அடிமையாகி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள்ல 3இல் 1 HIV தொற்று இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை பஞ்சாப் மாநில அரசு வெளியிட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் பஞ்சாப் மாநிலத்துக்கு மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. 2000ஆம் ஆண்டுல பஞ்சாபோட GDP 3.9 விழுக்காடா இருந்தது. அதுவே 2023ல 2.7 விழுக்காடா குறையுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகள் இதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா UK, கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இங்க இருந்து காலி பண்ணிட்டு வெளிநாடுகளில் குடியேற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையை நோக்கி பஞ்சாப் போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நாங்க பஞ்சாப்ல தான் இருப்போம் அப்படின்னு அங்க குடியிருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குடும்ப வன்முறைகள் அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இந்த போதைப் பொருட்களால மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படுது. இதுல போதைப் பொருட்களை கன்சியூம் பண்றவங்க ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களுமே பஞ்சாப்ல அதிக அளவு போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறாங்க. இதனால விவாகரத்து அப்படிங்கிறது அங்க வந்து காமனா இருக்கு. ஒரு 10 குடும்பம் இருக்கு அப்படின்னா அதுல 5 குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்களா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலையை நோக்கி பஞ்சாப் போய்கிட்டு இருக்கு. இந்த போதைக்கு அடிமையான நபர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை முயற்சி பண்றாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க. இதனால பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாநிலத்தினுடைய வேலையின்மை கணிசமா அதிகரிச்சிருக்கு. 2018-19 கணக்கெடுப்பின்படி 7.4 விழுக்காடு பஞ்சாப் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜான 5.8 விட மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரைம் ரேட் வந்து பஞ்சாப்ல மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2020ல இருந்து 23 வரைக்கும் கிட்டத்தட்ட 39,000க்கும் மேற்பட்ட நபர்கள் போதைப் பொருட்களை கன்சியூம் பண்ணதுனாலையும் அதை கடத்தி விட்டுறதுனாலையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2023ல மட்டும் 12,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் கைப்பற்றப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள்ல 75% பஞ்சாப்ல இருந்து தான் கைப்பற்றப்படுது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் வந்து HIV-ஆலையும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த போதைப் பொருட்களை ஊசி மூலமா ஏற்றி உடல்ல செலுத்திக்கிடுவாங்க. இந்த ஒரே ஊசியை நிறைய நபர்கள் பயன்படுத்துறாங்க. இதனாலதான் அவங்களுக்கு HIV பாதிப்பு ஏற்படுது. இதுல நிறைய பேர் இந்த போதைப் பொருட்களை ஓவர் டோஸா எடுத்துக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாம உடல் உறுப்புகள்ல தேவையில்லாத இடங்கள்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறதுனாலையும் உடல் உறுப்பு செயலிழப்பே ஏற்படுது. அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த போதைப் பொருட்கள் இருக்கு. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ட்ரக் பரவி கிடக்கக்கூடிய அந்த மாநிலத்துல போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்தாதான் இந்த ட்ரக் அப்படிங்கிறது குறைக்கப்படும். ஆனா 2024ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 போலீசார் இந்த ட்ரக் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கூட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியிட மாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க, டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்திலும் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ஊடுருவி இருக்கு. நிறைய இளைஞர்கள் இந்த போதைப் பொருளாலையும் இந்த போதைக்கு அடிமையானதாலையும் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல இதை பிசினஸா எடுத்து செயல்படக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 30,000 இருந்து 40,000 வரைக்கும் இந்த போதைப் பொருள் பிசினஸ்னால லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை தொழிலாவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்றதுனால இதை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு. இதற்கு நம்மளுடைய மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே பஞ்சாப்ல ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் ஒழிய இந்த போதைப் பொருட்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. நம்ம இவ்வளவு உதாரணங்கள் பார்த்துட்டோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறத பார்த்துட்டோம், பஞ்சாப் எப்படி மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு உதாரணமா நிறைய டேட்டாக்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி 1980 1990 அந்த காலகட்டங்களில் பஞ்சாப் இருந்ததோ அப்படி ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் பல்வேறு இடங்கள்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே இதுக்கு நம்ம ஒரு முட்டுக்கட்டை போடலை அப்படின்னா இன்னைக்கு பஞ்சாப் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அதே பிரச்சனைகளை அடுத்த 10 வருடங்கள்லயோ இல்லை அடுத்த 5 வருடங்கள்லயோ தமிழகமும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. ஸோ இது போலீஸ்காரங்களுடைய கடமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மா இருந்துடக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அதுக்கு அடிமையாகி இருந்தாலோ அவர்களை உடனே அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது தான் நம்மளுடைய முதல் கடமை. எங்க வீட்டில் யாருமே இல்லை, எங்க சொந்தக்காரங்கள்ல யாருமே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகலை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னால
அவங்களுக்கு மட்டுமோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு மட்டுமோ ஆபத்து கிடையாது. நாளைக்கு அந்த போதையால பாதிக்கப்பட்ட நபரால உங்களுக்கு கூட பாதிப்பு வரலாம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போதைக்கு எதிரான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு உறுதி ஏற்றுக்கிடுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது. கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.